த ஒன் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படிங்கிற ஒரு கைப்பிரதி, குறிப்பாக வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் சந்திக்கிற எந்த நபர்களுக்காகவும் கொடுக்கலாம். இது நான் எழுதின கைப்பிரதி. இதை அநேக இடங்களில் அநேக மக்கள் அதை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாள் ஒரு வாய்ப்பு. ஆகவே இது உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதை நானும் செய்ய தீர்மானித்திருக்கிறேன். சரிங்களா? ஆக இதை உங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு பொறுப்பை உங்கள் தலையில் கொடுத்துட்டு நான் அப்படியே ரிலாக்ஸாக அப்படி இருக்கிறதல்ல. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர், மெடிடேஷன், ஸ்பெண்டிங் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இவைகள் எல்லாவற்றிலேயும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறோமோ அது எனக்கும், இன்னும் சொல்லப்போனால் அதிலிருந்து ஒருபடி சற்று அதிகமாகத்தான் செய்யும்படி நான் விரும்புகிறேன். பெருமைக்காகல்ல, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த 2 சம்பவங்களை நாம் வேதத்திலிருந்து, இந்த பகுதியில் சகோதரர் ஒருத்தர் வாசிக்கணும், இந்த பகுதியில் பிள்ளைகளை ரெப்ரசன்ட் பண்ணி பெண்கள் ஒருவர் வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 1-2 வசனங்கள். இந்த பக்கத்தில் இவங்க வாசித்து முடித்ததற்கு பிற்பாடு நீங்கள் நீங்களே வாசிக்கிறீங்களா? வெரி குட், ரொம்ப நல்லது. தம்பி சந்தோஷ், மனோஜ், ரூபன், சூர்யா தானே, சூர்யா 4 பேரும் நீங்கள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். வாசிங்க 2 ராஜாக்கள் 7 3ஆவது வசனத்திலிருந்து. போதும். இந்த பக்கத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். சரி, மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1. போதும். சரி, இப்போது இந்த 2 சம்பவமே நமக்கு தெரியும், அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் 4 குஷ்டரோகிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான அற்புதமான, தேவன் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட அந்த ஜனங்களை ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அவர்களை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நம்ம
2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3லிருந்து 20வது வசனம் வரை வாசிக்கிறோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்கள் வரை புதிய ஏற்பாட்டில் ஒரு 4 பேர் திமிர்வாதமுடைய ஒரு வியாதிப்பட்ட மனிதனுக்கு எப்படி அவன் சுகம் பெறுவதற்கு காரணமாய் அமைந்தார்கள் என்கிறதை நம்ம வாசிக்கிறோம். இப்போது அதை ஆக்ட் பண்ண போகிறாங்க. சரியா? பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் 4 பேர் சார். புதிய ஏற்பாட்டில் 4 நண்பர்கள் சேர்ந்து அது ஒரு வாலிபனோ அது பெரிய ஆளோ என்னன்னு தெரில, ஒரு நபரை அவர் திமிர்வாதம் உடைய பேரலைஸ்டு மேன், பக்கவாதம். இந்த வாதங்கள்லே பல வாதங்கள் இருக்குங்க. எல்லா வாதமும் அது ரொம்ப மோசமான வாதம் தான். ஆனால் அதில் திமிர்வாதம் இருக்குது பாருங்க. திமிர்வாதம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமான முடக்குவாதம், பக்கவாதம். அதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம், அப்படி தானே? இந்த பக்கவாதம் அதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திமிர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இல்லை, 2 கை கால் எல்லாமே செயலிழந்து அவனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. பாருங்கள், இந்த சரி, நீங்கள் போய் உட்காந்துக்குங்கப்பா, போதும், தேங்க்யூ. நீங்கள் அந்த வார்த்தையை நம்பி உடனடியாக வந்தீங்க பாருங்கள், உங்களை எல்லாரையும் பாராட்டுறோம். ஸோ இந்த 4 பேர், சரிங்களா, இந்த 4 பேர், இந்த 4 பேர் பேரும் சொல்லப்பட்டிருக்கா பைபிளில்? இல்லை, இல்லையா? வேற ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. தானியேல், அசரியா, அனனியா, மிஷாவேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேர். அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களும் ஒரு அற்புதமான சாட்சிகளாய் அந்நிய தேசத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த 4 பேருக்கு பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அவர்கள் பேரே சொல்லப்படவில்லை. அப்படி தானே? பேர் சொல்லப்படாத நிறைய பேர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நாகமானுடைய வேலைக்கார சிறு பெண், அந்த அந்த சிறு பிள்ளை, சிறு பெண், ஒரு டீனேஜர்னு சொல்கிறாங்க, 12-13 வயசு இருக்கும். அந்த பிள்ளையினுடைய பேர் தெரியாது, இல்லையா? புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீன் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து 5000 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். அவனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவங்க ரொம்ப பிரபலியம் அப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. குஷ்டரோகிகள், அவங்க வந்து லோ காஸ்ட், தீண்டத்தகாதவர்கள். அதனால தான் பாளையத்துக்கு வெளியில் அவங்க இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கூட அவங்களுக்குன்னு ஒரு விசேஷ மணி அடிக்கப்பட்டிருக்கும். கண் பார்வை இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட இந்த குஷ்டரோகம் நிறைந்தவர்கள், தீட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வரணும், சரிங்களா? சிலருக்கு கழுத்தில் மணிகள் அடிக்கும். அந்த மணி அடித்தா இவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள், இவங்க வந்து நம்ம இப்படியெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி பக்கமாய் விலகி போவது, அப்படியெல்லாம் தீண்டத்தகாதவர்களாய் கருதப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த 4 புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த 4 நண்பர்கள் நிச்சயமாக அந்த திமிர்வாதமுடைய நபருக்கு இந்த 4 பேரும் உற்ற நண்பர்களாய், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. பாருங்கள், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற வார்த்தையின்படி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு இருந்திருக்கிறது, இல்லையா? சில பேர் துன்பம் வர்றபோது நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, விலகி போய்விடுவார்கள். ஆனால் இந்த 4 நண்பர்களும் தங்களுடைய நண்பன், ஆருயிர் நண்பன், அவனுக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்து அவங்க எல்லாரும்
அவனுக்கு உதவி செய்ய, அவன் எப்படியாவது சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றதும் சும்மா சாதாரணமாக அப்படியே காரில் வச்சு கூட்டிகிட்டு போகலை, ஏதாவது வாகனத்தில் வச்சு கொண்டு போகலை. அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நற்செய்தி அறிவித்தல் சுவிசேஷம் என்பது மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இட் காஸ்ட் சம்திங். அதில் ஏராளமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, அதில் மேன்மை இருக்கிறது உண்மை. ஆனால் அதற்கான பிரயாசம் அது அநேகமாக இருக்கிறது. முக்கியமான 4 காரியங்களை இந்த 2 சம்பவங்களிலிருந்தும் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த 4 காரியங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த 4 குஷ்டரோகிகள் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, இன்சிக்னிஃபிகண்ட், எந்த ஒரு அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. குஷ்டரோகிகள், அவுட்காஸ்ட், வெளியே துரத்தி விடப்பட்டவர்கள், அவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று எண்ணிக்கொண்டார்கள் இந்த மக்கள். ஆனால் கடைசியிலே அவங்களுடைய தேசம் முழுவதற்கும் சேமம், ஆசீர்வாதம், பசி, பஞ்சம், பட்டினி, உணவில்லாமல் கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்கள் மறைந்து போனார்கள். அவங்களுடைய பேர் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு அந்த 4 பேர் தான். அவங்களுக்கு என்ன திருப்தி இருந்திருக்கும்? அப்பா, நம்ம பிறப்பின் நம்ம வந்து குஷ்டரோகியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த முழு தேசத்திற்கும் நம்முடைய நாட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய ஆத்மீக ஒரு போஷிப்பை கட்டளையிட ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார் என்று அவர்கள் நிச்சயமாகவே மனம் கழித்திருப்பார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதே போல தான் ஆமென். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பாய் என்ற அந்த வார்த்தையின்படி, குறிப்பாக இந்த மே மாதம் கொஞ்சம் எண்ணிக்கை, அதாவது ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே கோடை விடுமுறை, பல சாக்கு போக்குகள் அப்படிங்கிறதுனால மக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது எல்லா ஆராதனைகளிலேயுமே. இன்னும் கூட்டங்கள் அப்படியெல்லாம் இல்லை. அதிகாலை ஜெபம் அதுதான் ரெகுலராக நடந்து கொண்டிருது. இதனால் லிட்ரலாக நான் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போனேன். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் போன 17ஆம் தேதி 2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார். அழகப்பன், தாமரை செல்வி, பொன்னமராவதியிலிருந்து வந்திருந்த 2 பேர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர்கள் நம்ம சபையின் விசுவாசி போய் சந்தித்து ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்க குணமாகி டிஸ்சார்ஜ் ஆனபோது நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கணவன் மனைவியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதான் ஃபஸ்ட்டு டே சர்ச்சுக்கு வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பொன்னமராவதியிலே ஏஜி சபையினுடைய விலாசம் அவர்களுக்கு அன்றைக்கே கொடுக்கப்பட்டு ஃபாலோஅப் எல்லாம் பண்ணோம். அவங்க ஜோமன் போன வாரம் சொன்னேன், போன சனிக்கிழமை அந்த ஐயா ஃபோன் பண்ணாங்க. ஆபிரகாம், சாரா என்ற பேர் வைத்தோம் 2 பேரும். அவங்க சந்தோஷமாக ஆலயத்திற்கு போனாங்க. நேற்றைக்கு இரவு திரும்ப அவர் ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறார், பாசையா 2வது வாரமாக உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்தணும். எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கு பாஸ்டர் சாமுவேல் பொன்னமராவதியில் இருக்கிற சபை போதகர் உங்களை மாதிரியே தான்யா, அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறார். ஆண்டவரை பற்றி இன்னும் நாளைக்கு நாங்கள் ஆலய ஆராதனைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறோன்னு நேற்று நைட்டு அவரை ஃபோன் பண்ணி சொல்கிறார். இதை கேட்ட உடனே எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கைப்பிரதி தாங்க இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா, இதில் எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்கிறது. ஆகவே
நீங்கள் அதை பாரத்தோடு இப்போ நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா, இந்த 4 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களை அவர் யாரை கொண்டு குஷ்டரோகியை கொண்டே ஒரு தேசத்துக்கு ரட்சிப்பை அருளின தேவன் உங்களை என்னையும் கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். அவருக்கு ஒப்பானவர் யார்? அவர் 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 எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் பயன்படுத்த அவரால் முடியும். அருமையானவர்களே, ஊழியம் ஆண்டவர் நம்ம மேலே கொடுத்துருக்கிற கடமைங்க. ஜிஎஸ்டினா என்ன இது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அப்படி தானே? ஆனால் நம்ம முறைப்படி ஜிஎஸ்டி என்றால் காஸ்பல் ஷேரிங் டைம், சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் இது, சரிங்களா? ஸோ சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் இது. நாட்கள் பொல்லாதவைகளை என்னபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி நாடு போய்கொண்டிருக்கிற நிலைமை, குறிப்பாக தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிற நிலைமை, ஏன்னா இன்றைக்கி எதிர்பாராத திருப்பங்கள் வேலையெல்லாம் நடக்கிறது. எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அரசியல் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இது ஒரு வித்தியாசமான மாற்றமாக இருக்கிறது, சரிங்களா? சரி, பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு பிள்ளைகள் சொன்னாங்க, பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக ஓட்டு போட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் லிட்டரலாக என்கிட்ட உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம வேறொரு கட்சிக்கு போட்டோம், இப்போது பிள்ளைகள் பேச்சை கொஞ்சம் கேட்போமே. அன்பானவர்களே, பிள்ளைகள் பேச்சை எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கேட்குறீங்களா? எல்லா விஷயத்துலையும் கேட்க முடியுமா? அப்போல்லாம் நமக்கு காமன் சென்ஸை யூஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த விஷயத்தில் அதில் நம்ம கோட்டை விட்டோம். ஸோ ஆகவே அருமையானவர்களே, இப்படி நிறையா காரியங்கள் அப்படியெல்லாம் சொன்னால் நாம் எந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நாம் எந்த அரசியல் கட்சிகளையும் சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு ட்ரெண்டு போகிறது என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னால், நான் பிரதர் பாபு ராஜேஷை டெய்லி டிவியில் பார்க்குறேன். இப்போது உள்ள கல்வி அமைச்சர் அமைச்சர் ராஜ்மோகன் உங்களை மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அமைச்சர் பாருங்களேன் தம்பி, அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட போடுங்க. பாபுராஜ் என்ன ஒரு ரிசம்பிளன்ஸு, அதுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆட்சி நம்ம யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. சட்டசபையில் யாருங்க திருவசனத்தை சாட்சியாகி சொல்கிறது? இது வரைக்கும் 3 வசனங்கள் சொன்னார் இல்லையா? அவர் யார்? அவர் முன்னாள் ஊழியக்காரர், சரிங்களா? தினத்தூது ராஜா என்று சொல்லப்படுகிற அவர் தான் எஸ்ஜேடி பிரபாகர் இல்லையா, ஜேசிடி பிரபாகர். அவர் இன்றைக்கி சட்டசபை சபாநாயகராக இருக்கிறாரு, வசனங்களை சொல்கிறாரு. அவர் இன்னொரு பேட்டி கூட கொடுத்துருந்தார், சண்டே ஸ்கூலினுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்களா? சண்டே ஸ்கூலினுடைய முக்கியத்துவம், பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு அமைச்சர் கூட வசனத்தை எடுத்து விட்டுருக்கிறார், சரிங்களா, நீதிமொழிகளில் இருந்து. ஸோ இப்படி நிறைய வசனங்கள் இந்த நாட்களில் பேசப்படுகிறது. அதை கூட பொறுக்க முடியாமல் ஒரு அம்மா அங்கே சட்டசபையில், இது என்ன சட்டசபையா திருச்சபையா, எல்லாம் வசனங்களாக பேசுகிறாங்க, எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஏன் யார் விரும்பினது? நீங்கள் தானே, நீங்கள் கொண்டு வந்தது தானே. கர்த்தர் எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து வசனத்தை ஆண்டவர் பறைசாட்டுக்கிறார்ப்பா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் யாருமே எதிர்பார்க்கல, நிச்சயமாக அப்படி தானே? யாரும் எதிர்பார்த்தீங்களா? எனக்கு கடைசி நாள் வரைக்கும் அப்படி நிச்சயமாக துளி கூட இல்லைங்க. பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வேறு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது எங்கள் ப்ரெஸ்பிட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரி, நம்ம எதிர்பார்ப்பு, ஆனால் கர்த்தருடைய கிரியை, தேவனுடைய விரல் அதில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் நிர்ணயம் பண்ணி கொண்டு வந்தார்னா நிச்சயமாக அது
ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் செய்திருப்பார். ஆகவே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆண்டவருடைய நாம் இவரை ஏற்றுக்கொள்கிறோமே இல்லை, நம்முடைய ஆளுகை கர்த்தர் தான் நமக்கு ஆளுகை செய்கிறவர். அவர் எவரை கொண்டும் காரியங்களை பயன்படுத்த முடியும். இந்த 4 அப்படிங்கிறது 4வது நாள் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய கிரியேஷனை கம்ப்ளீட் பண்ணார். மெட்டீரியல் யூனிவர்ஸ் பை கிரியேட்டிங் சன், மூன், ஸ்டார்ஸ் டு கவர்ன் த சீசன்ஸ். காலங்களை கட்டுப்படுத்துவதற்காக சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், வானமண்டலத்தின் இவைகளெல்லாம் அவர் 4வது நாள் அவர் சிருஷ்டித்தார். 4வது நாளினுடைய முக்கியத்துவம் அது மட்டுமல்ல, 4 கார்னர்ஸ் இல்லையா, 4 மூலைகள் அப்படின்னு நாம் இந்த 4 காரியத்தை முக்கியப்படுத்த. ஏன் 4 குஷ்டரோகிகள், ஏன் 4 நண்பர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு வேத வசனம் இதெல்லாம் சப்போர்ட்டிவாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், இதுதான் நியூஸ். இந்த நானா திசைகளிலுமிருந்து கேள்விப்படுகிற செய்திகள், இது 4 பகுதிகளாக இருக்கிறது நியூஸ். சரிங்களா? NEWS. அது மட்டுமல்ல, தேவனுடைய நாமம் யாவே, யாவே கர்த்தர், தேவாதி தேவன் என்று சொல்லுகிறோமே, அதுவும் இந்த 4 கான்சனன்ட் YHWH யாவே என்பதற்கு அந்த எபிரேய எழுத்துக்கள், இந்த 4 எழுத்துக்கள். 4 சுவிசேஷங்கள் அப்படி தானே, 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 காலங்கள், 4 காலங்கள், 4 காற்றுக்கள், 4 நதிகள். ஏதேன் தோட்டத்தில் 4 நதிகள், 4 நதிகள், இவையெல்லாம் 4 என்கிற அந்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து, அதாவது தொழுநோயாளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் மட்டும் இல்லை, பல இடங்களிலே அப்படி குரூப்பாக இருந்தாங்க தொழுநோயாளிகள். எல்லாருமே வெளியே துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த 4 பேர் மட்டும் ஒரு குழுவாக, ஒரு டீமாக அப்படி இருந்ததை இங்கே வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே இருந்த குஷ்டரோகிகள், அந்த முதல் வசனத்தை வாசிங்க, 3வது வசனம், 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 7:1 அடுத்த வசனம். சரி, சமாரியாவில் அங்கே எதிராளிகள் வந்து முற்றுகை போட்டதினால சமாரியாவுக்கு உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது, எந்த போக்குவரத்து கிடையாது. அங்கே வெள்ளாண்மை செய்வதற்கு வழி இல்லை. அவங்க நீண்ட காலம் ஆனதினால பசி, பஞ்சம், பட்டினியில் மிருகத்தை கூட சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சம் கொடிதாகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நடைபெறுகிற சம்பவம் எலியா வந்து சொல்லுகிறார், சமாரியாவில் நாளை நேரத்திலே அற்புதம் நடக்கும். அங்கே ஒரு மரக்கால் கோதுமை, இந்த வசனத்தை போடுங்க, 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு பஞ்சமான சூழ்நிலைமையில் ஒரு பெரிய அபரிதமான ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஊழியக்காரர் மூலமாய் கடந்து வருகிறது. எலியா என்கிற தீர்க்கன் மூலமாய். இதை நம்ப முடியாத ஒரு சூழல்.
அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே முதலாவது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் ஒரு மனுஷன். ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்குமா அப்படின்னு அவன் சந்தேகத்தை, அவிசுவாசத்தை விதைக்கிறான். ஒருவேளை ராஜாவுக்கு கூட டவுட்டாக இருந்திருக்கலாம் இது நடக்குமான்னு. ஆனால் அவன் வெளியே சொல்லலை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறான், அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறான். இது நடக்குமா? எலியா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன். என்னைக்கு சந்தேகம், தேவனுடைய வார்த்தை, சூழ்நிலைமைகளை பாராதிருங்கள், தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ, ஒருவேளை அது உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்தாலும் வாய் திறவாதிருங்கள். மனம் பதறி தேவ சமூகத்திலே வாயின் வார்த்தையை கொட்டி விடாதிருங்கள். மற்ற நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி நடக்கும்? எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே. ஆனால் தேவ சமூகத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியவில்லை என்றால் ஜஸ்ட் பி சைலண்ட், அமைதியாக இருங்க. தேவ சமூகத்தில் மரியாள் இயேசுநாதரை குறித்து, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டது. உடனே மனம் பதறி எந்த காரியத்தை இருதயத்தில் வைத்து அப்படியே தியானித்து கொண்டு கர்த்தர் அதற்கேற்ற பக்குவத்தை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவிசுவாசமான அந்த வார்த்தையை சொல்லுகிறான். தீர்க்கதரிசியாகி எலியா உடனடியாக அவருக்கு அந்த பதிலை கொடுக்கிறார். இந்த பார், நீ அதை காண்பாய், ஆனால் அதில் நீ சாப்பிட மாட்டாய் அப்படிங்கிற காரியத்தையும் சொல்லுகிறான். உடனடியான தீர்ப்பு. சரி பார்ப்போம் அப்படின்னு அவன் இருக்கிறான். நடந்த சம்பவம் என்ன? இந்த 4 குஷ்டரோகி, இவங்களுக்கு எந்த அறிமுகமும் இல்லை, எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. இவங்க யார், இவங்க பின்னணி என்ன, இவங்களுக்கு எப்படி, அதெல்லாம் எந்த ஒரு அறிமுகம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே வர்றாங்க. ஒளிமுக வாசலிலே 4 குஷ்டரோகிகள், 4 பேர். அருமையானவர்களே, அவங்க சொல்கிற காரியம் என்ன? குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார். ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள்ளே போவோம் என்றாலும் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறபடியால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தால் இங்கேயும் நாம் செத்து தான் போக போகிறோம். சீரியருடைய இராணுவம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆக அங்கே போனாலும் அங்கேயும் சாவோம். என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே விடமாட்டாங்க. சமாரியர்கள் உள்ளே குஷ்டரோகிகளை விடமாட்டாங்க. அதனால தான் இவங்க ஒளிமுக வாசலில் இருக்கிறாங்க. ஆகவே சரி பரவாயில்ல, சீரியருடைய இராணுவத்திற்குள்ளே நம்ம போவோம்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வர்றம்போது நடக்கிற காரியம் என்ன? தேவன் எலியாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படி இந்த குஷ்டரோகிகளை அங்கே வரவழைக்கிறான். வரவழைச்சு அதுக்கு முன்னாலேயே என்ன செய்கிறார் ஆண்டவர்? சீரியருடைய இராணுவத்திற்கு பலத்த சத்தங்கள், ரதங்கள், மாபெரும் சேனைகள் வர்றது மாதிரி வரல லிட்ரலாக, ஆனால் ஒரு இலூஷன், ஒரு சத்தம், ஒரு அசரீரி அப்படி கேட்கறது போல். அப்படி கேட்டதினாலே இந்த சீரியர்கள் தங்களுடைய படைகளை எல்லாம், தங்களுடைய முற்றுகை எல்லாம், தங்களுடைய பண்டபாத்திரங்கள், கூடாரங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள்
ஜீவன் மாத்திரம் தப்பும்படி குதிரைகளை கூட விட்டுட்டு கால்நடையாய் நடந்து அவர்கள் ஓடிப்போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஓடி போயிட்டாங்க. இதை செய்தது யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, மனுஷனுடைய முயற்சி கொஞ்சம்தான். ஆனால் தேவன் அதற்கு முன்பாகவே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் சுவிசேஷ பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டாகி செயல்பட நாம் ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நமக்கு முன்னே போய் எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். God accompanies. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரியங்கள் எல்லாம் நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அனனியா அங்கே இருக்கிறான்ப்பா, நீ போ, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த 4 குஷ்டரோகிகள் அவங்க நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? முதலாவது, அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒற்றுமை, யூனிட்டி. 4 பேருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஒருவரை ஒருவர் நோக்கி, அப்பா நம்ம இங்கே இருந்தால் செத்து போயிடுவோம், உள்ளே போனாலும் சாவு, எதிராளிகள்கிட்ட போனாலும் சாவு, வா நம்ம எதிராளிகள்கிட்ட போவோம், நம்மளை உயிரோடு வச்சா நம்ம பிழைப்போம், கொன்றால் சாகிறோம், மரணம் நமக்கு நிச்சயம், அது எப்படி வந்தால் என்ன, ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவேன்னு சொல்லிட்டு சீரியர்களிடத்தில் வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய என்ன கிடைக்கிறது? அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் கேட்க பண்ணினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போராடுகிறதற்கு போரிடுவதற்கு இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாவையும் எகிப்தியரின் ராஜாவையும் நமக்கு கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். இப்போ எல்லாம் அந்த பாளையம் முழுவதும் பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. குஷ்டரோகிகள் பசியினால் இருக்கிறவங்க வர்றாங்க, வந்து திருப்தியாக சாப்பிட்றாங்க. கொஞ்சம் போய் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, சேமித்து வைக்கிறாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு திருப்தியாகிற அளவிற்கு இருக்கிறது. சாப்பிட்டுட்டு கடைசியாக அவங்க செய்த காரியம் என்ன? முடிவு மட்டும் வந்த முழுசு சுற்றிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சேமித்து வைக்கிறாங்க. சாப்பிட்டது போக தங்களுக்கு தேவையானதெல்லாம் சேமித்து வச்சுட்டாங்க. இப்போது இன்னொரு கூடார் இப்படி எல்லாம் மாறி மாறி போய் கடைசி அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பாருங்கள், முதல்லையும் ஒருவரை ஒருவர் நோக்கி, திரும்ப நன்மை அனுபவித்த பிற்பாடும் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்யும் இந்த காரியம் நியாயமல்ல. நீங்கள் எப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது நியாயம் இல்லைங்க, நியாயம் இல்லை. இந்த நாள் என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது விடியும் மட்டும் நம்ம சும்மா இருந்தோம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். சம்மர் ஹாலிடேஸு, டூரு எல்லாம் போனோம், உண்மைதான். ஆனால் இனி 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 வருகிற காலங்கள், நற்செய்தி அறிவிக்கிற காலங்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ விதமான தீமைகள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேசம், இன்றைக்கு பலான காரியங்கள் இவைகளெல்லாம் நடக்கிறது. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த 4 குஷ்டரோகிகள், அதே போல் தான் இங்கே இந்த 4 நண்பர்கள் திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, யூனிட்டி, சபையிலே ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை அது காணப்பட வேண்டும். தேவனுடைய பணிகளுக்கு அதான் மிக முக்கியமானது. தேவன்
அவர் தனியாக அவர் செயல்படுகிறதில்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தெய்வன். ஆவி, ஜலம், இரத்தம் என்ன, ஸோ இவைகளெல்லாம் ஒன்றாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்தில் 20-21 வசனங்களிலே அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தில், ஆண்டவரே இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார். நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி. சுவிசேஷ பணியில் அந்த ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை. ஆராதனை முடிஞ்ச உடனே துண்டக்கானா துணியை காணான்னு அப்படியே ஓடிடாதீங்க. ஃபியூ மினிட்ஸ் எடுத்து ஒரு சபையிலே, அதுக்காக நீங்கள் எல்லாரையும் விசாரிக்க முடியாது, ஆனால் அந்த எண்ணம் கூடாது. தப்பிச்சேன் பழச்சேன்னு ஏதோ ஒரு காரியத்தை, சில அவசரங்கள் அப்படியெல்லாம் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய அந்த ஐக்கியம், சரிங்களா, ஒற்றுமை, கூட்டு முயற்சி, டீம் ஒர்க்கு. இந்த டீம்ங்கிற வார்த்தையில் கூட டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர், அதான் TEAM. தேவன் அவர் ஒற்றுமையார். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. ஒருத்தராக காரியத்தை செய்கிறத விட 2 பேர் சேர்றம்போது, ஒரு டீமாக 3 பேர் சேர்றம்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பும்போது கூட 2 பேராய் அனுப்பினார். அப்படி தானே? 2 பேராய், இல்லைங்களா? ஸோ ஒரு துணைக்கு, ஒரு ஆதரவுக்கு, ஒருவன் கீழே விழுந்தால் மற்றவன் தூக்கி விடுவான். எடிஃபிகேஷன், ஸ்ட்ரென்த்தை காட்டுகிறது. ரோமர் 12:5, ரோமர் 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஸோ எப்படி இந்த 4 குஷ்டரோகிகள், புதிய ஏற்பாட்டில் இந்த 4 நண்பர்கள் மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்கு, தேசத்தின் நன்மைக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருந்து காரணர் ஆனார்களோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சுவிசேஷ ஊழியத்தில் நாம் ஒற்றுமையாய், ஒன்னஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட போன வாரம் தியானித்தோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். ஹார்மனி, ஹார்மனி, ஹார்மனின்னா என்னது? ஹார்மோனியம் இல்லைங்க, ஹார்மனி. ஹார்மனின்னா ஒருத்தருக்கும் தெரியாதா? மியூசிக் சம்பந்தப்பட்டது ஹார்மனி. எப்போ உங்களுக்கும் தெரியாதா? ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்கள் உண்டு, அப்படி தானே? 7 ஸ்வரங்கள், 7 கட்டன்னு சொல்லுவோம். 8 இருக்கா? சரி, நான் மனோகர் இருக்கிறத மறந்துட்டேன். ஹார்மனினா அமைதியாக உட்காந்துருக்கு. ஹார்மனி, ஹார்மனினா அந்த 7 சுரமோ அல்லது 8 கட்டையோ எல்லாம் ஆளுக்கு ஒரு ராகத்தில் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியான 7 தனிப்பட்ட சரி க ம ப த நி ச. இப்படி இருந்தாலும் அது 7 ஒரே ராக், அதுக்கு பேர் தான் ஹார்மனி. ஹார்மனி அந்த அந்த ஒன்று இணைந்த அந்த இசைக்கு பெயர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூட்டத்தோட எப்போதும் அலூஃபாக இருக்காதீங்க. உங்களுக்கு முன்பாக உதிர்ந்த திராட்சை, கிரேப்ஸ், 2 ஒரே கொடியிலே பறித்த கனிகள் தான். ஒன்று உதிர்ந்தது, ஒன்று கொத்தாக இருக்கிறது. இந்த உதிர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப விலை மலிவு, ரொம்ப சீப். நம்ம ஜூஸ் கடை சியோன்ட்ட தான் வாங்கினேன். பாஸ்டர் இது சும்மா கொண்டு போங்க பாஸ்டர், இது ஒரு 50 ரூபா கொடுங்க பாஸ்டர் அப்படின்னாப்புல. ஏன் தம்பி, 2 ஒன்று தானே இருக்குது, டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தானே. பாஸ்டர் இது என்னவா இருக்குது? கொத்தாக இருக்குங்க பாஸ்டர். கொத்தில் செடியோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, சபையோடு,
அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தனர். எங்கேயும் தனியாக அப்படியே அலூஃபா ஆகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு அந்த அன்பின் ஐக்கியத்தோடு இந்த 4 பேர், அவங்களுக்குள்ள எந்த ஒரு 4 பேரும் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த 4 நண்பர்களும் வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரே நோக்கம், தங்களுடைய நண்பன், வியாதிப்பட்டிருக்கிற நண்பன் அவன் சுகமாகணும். இந்த 4 பேர் குஷ்டரோகிகள் தங்களுடைய தேசம் பசி பஞ்சம் பட்டினியில் ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருக்குதுயா. இங்கே தேசம் ரட்சிப்பு என்னன்னு தெரியல. வட மாநிலங்களிலே நிலைமைகள் இன்னும் மோசமாக இருக்கிற. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படும். ஒருத்தர் ஒரு காரியம் நெகட்டிவாக சொல்லியிருந்தாலும் அது எல்லாரையுமே பாதிக்கும். அப்படி தானே? இப்போ 4 பேர் சொல்கிறாங்க, இந்த திமிர்வாதக்காரனை கட்டிலோடு தூக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணியிருந்திருக்கலாம், ஏய் கட்டில் வேண்டாம்ப்பா, என்ன பண்ணுவோம், ஒரு பாடை மாதிரி ஒரு பாயில் தூக்கி வச்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அப்படி அவன் ஒருவரும் சொல்லவில்லை, வேறு எந்த ஐடியாவும் கொடுக்கல. சொன்னாங்க கட்டிலோட தூக்கியா, எல்லாம் முன்னும் பின்னும் கூட்டம் அப்படியெல்லாம் இருக்குது, கட்டிலோட தூக்கிட்டு போயிடுவோம். உடனடியாக இசைந்தார். அதுபோல் இந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் அவங்களுடைய சிந்தையில் ஒரே தரிசனம், ஒரே நோக்கம். நம்முடைய சபைக்கும் ஒரே தரிசனம் தாங்க இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நாம் எல்லாருக்கும் எல்லாம் மானேன். அதனால தான் இந்த ஊழியங்கள், அதனால தான் இந்த கூட்டங்கள், அதனால தான் இந்த நடைமுறைகள். பாருங்கள், இந்த மாதத்தில் டைடிங்ஸ் அது 8 பக்கத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இனி வர்ற நாட்களில் யூத், சில்ட்ரன்ஸ், மென், விமன் தனித்தனி அவங்களுக்கான காலங்கள் கொடுக்கப்பட்டு இன்னும் அவைகளெல்லாம் சீரமைக்க இருக்கிறோம். காரியங்களெல்லாம் டெவலப் பண்ண இருக்கிறோம். ஏனோ தானோ என்று ஏன் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த ஃப்ளக்ஸு இவைகளெல்லாம் அடிக்கிறோம் என்றால் மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு இவைகளெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக தான். ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை இருக்கிற போது தான் அது சாத்தியமாகும். பிரியமானவர்களே, 2வது அவர்களுக்கு இந்த 4 பேருக்கும் 2 பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இருந்த 2வது ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் விசுவாசம், ஃபெய்த். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். பாருங்கள், இந்த 4 குஷ்டரோகிகள் இதுவரை காணாத ஒரு அற்புதத்தை அவர்கள் காணப்போகிறார்கள். இந்த நற்செய்தியை நாம் அறிவிப்போம். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கட்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நாம் திருப்தியானோம். அதிலே திருப்திப்பட்டு கொள்ளாதபடி தங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், தங்களுடைய தேசம் இவைகளை குறித்த ஒரு அக்கறை இருந்தது. கர்த்தர் எப்படியாகிலும் அவர்களை சந்திப்பார். நம்மை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போலவே அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், போஷிக்க முடியும், பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்தினார்கள். They strongly believed. இந்த 4 நண்பர்கள் இந்த திமிர்வாதமுடைய அந்த நபரை, இன்றைக்கு நாம் சுகத்தை அனுபவிக்கிறோம், நம்முடைய நண்பனும் அவனும் எப்படியாகிலும் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இயேசு என்கிற நபர் வந்திருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார், அவரிடத்தில் கொண்டு போனால் நிச்சயமாய் இவருக்கு அற்புதம் நடக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். விசுவாசிங்க, நம்புங்க ஆண்டுடைய வார்த்தையை. இந்த சம்பவத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், ஒருத்தன் விசுவாசிக்கலை. யார்? ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற அந்த அந்த அதிபதி, ஒரு முக்கிய அமைச்சர். அப்படி நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை அவிசுவாசமாகவே முடிந்து போனான். சாப்பிடுவாய், இதை பார்ப்பாய், ஆனால் சாப்பிட மாட்டாயின்னு சொன்னபடி அவன் அவிசுவாசத்தின் நிமித்தம்
விசுவாசிக்கிறவர்களுக்கு நடைபெறும் அடையாளங்களாவன அற்புதங்கள், அடையாளங்கள். விசுவாசிப்போம். இந்த விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். ஃபெய்த் இன் ஆக்ஷன். நம்புறது மட்டுமில்லைங்க, அதை செயலில் காட்டணும். செயலில் காட்டணும். இந்த 4 குஷ்டரோகிகள் நம்மளை இப்படியெல்லாம் வெளியே அனுப்புனாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்கட்டும், அவங்களாம் வந்து சாப்பிட்டு வேணால் போட்டும் அப்படின்னு அவங்க இருக்கலை, செயல்படுத்தினாங்க. போய் சொன்னாங்க. முதல்ல நம்பலை, ராஜாவே சந்தேகப்பட்டார். இல்லை, என்ன சொன்னார் பாருங்கள், தந்திரமாக சீரியர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மெல்லாம் பசியினால் இருக்கோன்னு தெரியும், ஆகவே எல்லாம் விட்டுட்டு ஓடுனது மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு நம்மளை எல்லாரையும் வெளியே வர சொல்லி நம்மளை அப்படியே சேர்ந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான சிந்தனை தான் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அங்கே ஒரு வேலைக்காரன் இருந்தான். சொன்னான், ராஜாவே அப்படியே இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், மீதியாக இருக்கிற 2 குதிரைகளை மட்டும் அனுப்பி பார்ப்போம். அப்படி போய் பார்த்துட்டு வந்து அங்கே ஒரு பெரிய மீட்பு, தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தேறுகிறதை காண்டார். காரணம் என்ன? அவருடைய விசுவாசம். இந்த 4 பேரும் அப்படி தான், நண்பனுக்கு சுகம் கிடைக்கணும்னு விரும்பினது மட்டுமல்ல, தூக்கிட்டு நடந்துட்டாங்களே, ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள், அதாங்க விசுவாசம். கட்டிலோட தூக்கிட்டு போகிறது சாதாரண விஷயம் அல்ல. சரி, இருக்கிற இடக்கம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே சுற்றிலும் கூட்டம் நெருக்கடியாக இருக்கிறது. அப்பையும் பாருங்கள், அவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. இயேசு வெளியே வரட்டும், வீட்டை விட்டு வெளியே வரட்டும், தெருவில் போகும்போது அவரை காட்டி அப்படியே போஸ்ட்போன் பண்ணலை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, இன்னொரு முறை பார்த்துக்குவோம் வாங்க அப்படின்னு சாக்கு போக்குகள் சொல்லவில்லை. உடனடியாக ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள். விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க, கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க. எப்படியாகிலும் டூரில் அவ்வளவு சிரமங்களை நிறைய பேர் சந்தித்தாங்க. சிலருக்கு சீட் இல்லை, படியிலே உட்காந்துட்டு வந்தாங்க. சிலர் என்ஜினுக்கு முன்னாலேயே உட்காந்துட்டு வந்தாங்க, இடம் இல்லாது இதெல்லாம். ஆனால் யாருமே சொல்லலை, சார் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் சில நேரங்களிலே தேவையில்லாத மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது குறை இது குறைன்னு சொல்கிறோம். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. டூரில் வர்றதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராதவங்க அல்லது ஆர்வமாக அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாம் இப்போ எக்ஸ்ட்ராவே 64 பேர் போனோம். 54 சீட்டு தான், 64 பேர் போன தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாகவே அப்படியே துர்ச்செய்தி பரப்பாதீர்கள். நான் சொல்ல வர்ற விஷயம், அதில் எல்லாம் சில சிரமங்கள் இருந்தது. 4 மணிக்கு மத்தியான சோறு சாப்பிட்டோம், ஏன்னா 3 மணி நேரம் ஒரு இடத்துல போய் அடைஞ்சு கிடந்தோம். அதெல்லாம் யாருமே குறையாவே சொல்லலை. அடுத்த முறை போகும்போது அதுகளெல்லாம் சரி பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் பாருங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னுங்களா. சொல்லிட்டேன், தூக்கு கல்ல மேலே. அதனால தாங்க இவ்வளவு சிரமப்பட்டாங்களே, இவங்களுக்கு என்னங்க கிடைச்சிது? என்ன கிடைச்சிது? அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? 4 நண்பர்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது தான் மாபெரும் பாக்கியம். புதிய ஏற்பாட்டில் 4 நண்பர்கள் கூரையை பிரிக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். திரும்ப பிரித்து மட்டும் பத்தாது, திரும்ப கூரையை கட்டணும். அது ஓடாக இருந்துச்சா என்னன்னு தெரியல நமக்கு. ஓடாக இருந்துச்சுன்னா ஓடை பிரிச்சுட்டு திரும்ப போட்டு கொடுக்கணும், சரியா? அதை செய்து முடிச்சுட்டு போகணும். இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க காரியங்களை செய்யவில்லை. இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, சரிங்களா? அதெல்லாம் ரிஸ்க்கு. தேவனுடைய ஊழியம், தேவனுடைய பணி என்பது அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. அதில் சில பாடுகள் இருக்கும். சில அவைகளெல்லாம் மன ரம்மியமாய்
அப்போஸ்தலனாகிய பவுல் அடுக்கிறார் பாருங்க. அவர் பட்ட பாடுகள், பட்ட துன்பங்கள், பட்ட காரியங்களுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவ்வளவு அடிபட்டு நாம் சொல்கிறோம், நான் படாத பாடுபடுறேன், நான் படாத பாடு இல்லைங்க. தேவனுடைய பணியில் நாம் அங்கே பார்க்குறோம், கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. கூரையை பிரிக்கிறபோது அந்த கூரை பெயர்ந்து விழுகிறது அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே. கீழே யார் நிற்கிறா? இயேசுநாதர் நிற்கிறாரே, அவர் மேலே ஏதாவது விழுந்திருக்குமே. இவங்களெல்லாம் அதையெல்லாம் தீர்மானம் பண்ணி எந்த ஒரு சேதமோ அணுகாமல், அல்லது சில அப்படியெல்லாம் மேலே விழுந்தாலும் அவைகளெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னு எல்லாவற்றையும் மறந்து, இதில் தாங்க கம்பேஷன், கனிவிரக்கம். உன்னுடைய நோக்கமெல்லாம் ஒன்று தான், எப்படியாவது இவன் சுகமாகணும். குஷ்டரோகிகளுக்கும் எப்படியாவது என் தேசம் இந்த மாபெரும் இந்த பஞ்சத்திலிருந்து அவங்க தப்புவிக்கப்படணும். நம்மை வெறுத்தவர்கள், நம்மளை கேலி பண்ணவங்க, நம்மளை உதாசீனப்படுத்தினவர்கள், நம்மளை ஒதுக்கி தள்ளினவங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க விரும்பி, அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான், எப்படியா கனிவிரக்கம், கம்பேஷன். இந்த கனிவிரக்கம் இல்லைன்னா நீங்களும் நானும் ஆத்துமாதாயம் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கனிவிரக்கம் வேணும், சரிங்களா? கம்பேஷனட். இயேசு திரள் கூட்டமான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அவர் மனதுருகும் தெய்வம் இயேசு. கம்பேஷன். கம்பேஷன் இல்லைன்னா மிஷனரிகள், ஏமி கார்மைக்கல் அம்மையார், இன்னும் எத்தனையோ, நம்ம கல்கட்டாவில் மதர் தெரசா குஷ்டரோகிகளை தொட்டு, ஒரு பெரிய ஜாம்பவான் பணக்காரன் போய், இங்கே ஏதோ ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்து தொழுநோயாளிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களாமே, அவங்களுக்கு போய் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துட்டு போவோன்னு சொல்லி பணக்கட்டோட வீட்டுக்குள்ளே அந்த அவங்க ஆசிரமத்துக்கு வந்தார். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி நடத்துகிற ஆசிரமம். உள்ள அம்மாவை பார்க்கணும், அம்மா உள்ள ஊழியத்தில் இருக்கிறாங்க, நான் இப்போயே பார்க்கணும். சரின்னு இவர் பெரிய பணக்காரர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே பயங்கரமான ஸ்மெல். என்னன்னு பார்க்குறாங்க, அங்கே ஒரு தொழுநோயாளிக்கு அம்மா தெரசா அம்மா கை வச்சு காயங்களெல்லாம் அப்படியே கழுவுறாங்களாம். சீல் வடியுது. இதை பார்த்த உடனே இந்த மனுஷனுக்கு வாமிட் வந்துடும். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நான் கை நிறையா கொண்டு போயிருந்தேன், அந்த பேக் நிறைய பணம் அந்த அம்மாவினுடைய அந்த அளப்பரிய அவங்களுடைய கண்களிலே நான் கண்ட கரிசனைக்கு ஒரு சொட்டு கூட இது ஈடாகாது அப்படி சொன்னாங்க. அருமையானவர்களே, காசு பணம் வேண்டாங்க, அந்த கனிவிரக்கம், அழிந்து போகும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற இந்த வாஞ்சை பாரம். அதனால தான் இன்றைக்கு சரித்திரம் ஆண்டாண்டு காலமாய் இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு, வில்லியம் கே இப்படி மிஷனரிகள் எல்லாருமே, கிரகாம் ஸ்டைன்ஸ் தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செஞ்சவருங்க, கண் பார்வையற்றவர்களுக்கு ஊழியம் செஞ்சவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊழியம் செஞ்சவர், கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 95% ஏதாவது கனிவிரக்கத்தின் ஊழியம் இருந்தலாம். அதனால தாங்க இன்றைக்கு சுவிசேஷம் இன்றைக்கு தேசமெங்கிலும் பரவி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாக்ரிஃபைஸ், தியாகம், இந்த 4 விஷயங்கள். முதலாவது ஒற்றுமை, விசுவாசம், கனிவிரக்கம், கம்பேஷன். சாக்ரிஃபைஸ், தியாகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தியாகம்,
தியாகம் பண்ணுங்க. பணத்தை, பொருளை, நேரத்தை, பிரயாசத்தை, கண்ணீரை, இரத்தத்தையும் தியாகம் பண்ணாதாங்க ஊழியம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண. எளிமை நிற்போம். இந்த 4 குஷ்டரோகிகளும் 4 நண்பர்களும் நமக்கு அறிவிக்கிற இந்த காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கைப்பிரதி அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பு தரணும். அதுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிற பணம், பிரயாசம் அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை என்னை நம்பி அவர் ஊழியம் செய்வேன். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். நந்தமே பரமா நந்தமே இது மாபெரும் பாக்கியம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவா லத்தின் சொந்தமானா. இந்த பாதளத்தின் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் செய்வது நியாயமல்ல. அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே சீஷர்கள் எங்கும் சிதறி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இந்த நாளிலே அன்பின் ஆண்டவரே, எங்கள் யாவரையும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், சிறியோர் பெரியோர் வாலிபர், நாங்கள் பணி செய்கிற இடங்களில், நாங்கள் படிக்கிற இடங்களில், நாங்கள் குடியிருக்கிற இடங்களில், பிரயாணிக்கிற இடங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாயிற்றே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த சுவிசேஷ பாரம், தாகம், வாஞ்சையினால் எங்களை நிரப்புங்க. எங்களுக்கு நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். அவைகளிலிருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த குஷ்டரோகிகளைப் போல நாங்களே வைத்து அனுபவித்திராதபடி அதை ஷேர் பண்ண, பகிர்ந்து கொடுக்க, நம்பிக்கையை, விசுவாசத்தை பற்றிக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
ஒரு மனம், விசுவாசம், கம்பேஷனேட் ஹார்ட், மனதுருக்கமுள்ள இருதயம், தியாக மனப்பான்மை, இவைகளை எங்களுக்கு கட்டளையிடுங்க. பிள்ளைகள் எல்லாரையும், குடும்பங்கள் எல்லாரையும் இந்த மாதத்தில் 4ஆம் தேதியிலிருந்து ஸ்கூல், காலேஜ் ரீஓப்பனிங் ஆகுது. வெளியூர்கள், மற்ற மாநிலங்களில் படிக்கிற, வேலை செய்கிற, வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்கள் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் செய்வீராக. சுகவீனம் உள்ள மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எடிசன் ஐயாவுக்காக, தாமஸ் அங்கிளுக்காக, இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட. சபையில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் இந்த காரியங்களை வர்த்திக்க பண்ணோம். கிருபையும் சமாதானம் உண்டா. ஆவியின் உற்சாகத்தோடு இந்த காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்களுக்குள்ளே ஒரு மனதை தாரும், அன்பின் ஐக்கியத்தை தாரும். அப்படின்னு தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கும். அது கரம் எங்களோடு இருக்கட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பிறந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்டீவன் அந்த